விழாக்குழுக்கு பரிசளித்த தலைவர் பஷீர் அவர்கள், முன்னாள் ஆலோசகர் அண்ணன் மச்சான் ஹாரூன் ஷேக், எல்லோருக்கும் இவ்வேளையில் அண்ணன் தேனுபிராய் அவர்கள் எல்லாருக்கும், அலிகான் அவர்கள், மைத்துனர் துல் கிப்லி அவர்களுக்கும் இவ்வேளையில் நன்றி பாராட்டி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்கிறோம். அடுத்து மற்றொரு நான் கூப்பிடுறேன். இன்ஷா அல்லாஹ் மிக்க நன்றி. ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த 16ஆம் ஆண்டு விழாவில் கூடியிருக்கும் நமது உறவினர்கள், உறவு முறையை அனைவருக்கும் அந்த வல்லவுடைய சாந்தியின் சமாதானம் என்றென்று முடிக்காவதாக. ஆரம்பமாக எந்த அவையாக இருந்தாலும் எந்த சபையாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி ஆரம்பித்து கிராத்தை ஊதி துவங்க வேண்டியது ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் இந்த சபையில் தவறவிட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த சபையை நன்மையாக்கி தருவானாக, கபூல் செய்து கொள்வானாக. நம்முடைய அமல்கள் அனைத்தையும், சாலையான அமல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வானாக. நமது உறவுகள் செய்யக்கூடிய தவறுகள் நிலைமைகள் எல்லாத்தையும் இறைவன் பொருத்திக் கொள்வானாக என்று துவா செய்து கொண்டவனாக உங்களுக்கு மத்தியில் இறைவனுடைய கலாமை ஓதி மீண்டும் ஒரு முறை துவக்கிக் கொள்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العليم وصدق رسوله அவர்களுக்கு கிராத்தோரி துவாவதி அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் வினாக்குழுவின் சார்பாகவும் நன்றி பாராட்டுகிறேன். மச்சான் அவர்களுக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பதினொன்றாம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இப்படி அணிவகுத்து நின்றா பரிசு வாங்க ஈஸியா இருக்கும். 2 விளங்குவார்கள் என்பதே சான்று. அது மலேசியாவில் பயிலும் முகமது ஜப்ரான் பின் மன்சூர் சுலைமான் 7th ஸ்டாண்டர்ட் பயிரிய கிரேட் அவர்கள் தற்பொழுது மேடைக்கு வருவார்கள். முகமது ஜப்ரான் பின் மன்சூர் சுலைமான் 7th ஸ்டாண்டர்ட். அடுத்தபடியாக முகமது அப்ரான், பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். முகமது அப்ரான். அடுத்தபடியாக முகமது அப்ரான். Muhammad Afran, best student in the class of Malaysia. அடுத்தபடியாக முகமது ஹாரிஸ். அடுத்தபடியாக முகமது ஹாரிஸ். முகமது ஜப்ரான் வாங்க மேடைக்கு வரலையே, பரிசு வாங்கப்பட்டீங்க. உங்க பேர் என்ன? முகமது ஹாரிஸ். போயிட்டோம். கல்வி பரிசை வழங்குகிற
நம்ம மண்ணின் மைந்தர் கவிஞர் அப்துல் கபூர் அவர்கள் முன்னுக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல் பரிசு நவரீன் நிஸ்வா. ஆண்களுக்கான பிரிவில் முதல் பரிசு ரில்வான். ஆண்களுக்கான பிரிவில் முதல் பரிசு ரில்வான். அடுத்தபடியாக லக்கி கார்னர் பெண்கள் ஜரினா பேகம். லக்கி கார்னர் பரிசு பெற்ற பெண்கள் ஜரினா பேகம். என்ன வரல ஜரினா ரஹமத் நிசா. அடுத்தபடியாக ரஹமத் நிசா நத்தம் ரஹமத் நிசா அவர்கள் ரஹமத் நிசா முதல் பரிசு ஜரினா பேகம் அவர்கள் மேடைக்கு வரவில்லை. அடுத்தபடியாக லக்கி கார்னர் பெண்களுக்கான பிரிவில் முதல் பரிசு சம்சுனிசா. சம்சுனிசா முதல் பரிசு. இரண்டாம் பரிசு பரகத். சம்சுனிசா யாரு? அந்த பையனை கொடுங்க. முதல் பரிசு சம்சுனிசா. அடுத்தபடியாக பரக்கத்து. தயவு செய்து தங்கள் பிள்ளைகளை அனுப்பும் பொழுது கையை உயர்த்தி கட்டினால் எங்களுக்கு சற்று ஆதரவாக இருக்கும். இது யார் போடுது? அப்போது யார்? ஆதிமா நசரேன். ஆச்சா புரிஞ்சுங்க. என்னுடைய சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ். நன்றி கவிஞரே, நன்றி. தேங்க்யூ வெரி மச். பிரிவு நூருல் அமீன். நூருல் அமீன் முதல் பரிசு. நூருல் அமீன் முதல் பரிசு. இரண்டாம் பரிசு இஸ்மத். இரண்டாம் பரிசு இஸ்மத். அடுத்தபடியாக சிறுவர்கள் அபு ஹாலித் முதல் பரிசு. இரண்டாம் பரிசு ஆதில் மாலிக். ஆதில் மாலிக். அடுத்தபடியாக உரியடித்து வெற்றி பெற்ற ஆண்கள் முகமது சமீன். முகமது சமீன் ஜப்ரினா பௌசானா. எங்களது அழைப்பை ஏற்று அடுத்தபடியாக பரிசு அப்ரான். இரண்டாம் பரிசு உஸ்மான். அடுத்தபடியாக சிறுவர்களுக்கான ஓட்டப்போட்டி. முதல் பரிசு அனஸ். இரண்டாம் பரிசு சல்மான். இரண்டாம் பரிசு சல்மான். நஸ்ரீன். இரண்டாம் பரிசு சாஜியா. ஓகே சாரியா வாங்க. சாஜியா வாங்கம்மா. பிரபல தொழில் அதிபர் ஹாஜி நூர் முகமது அவர்களை தலைமை அவர்களை மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு அளிக்கிறேன். இரண்டாம் பரிசு பர்சேஸ். சீக்கிரம் வாங்க.
அதாபியா ஓகே. அடுத்தபடியாக ஓட்டப்போட்டி ஆண்களுக்கான பிரிவு பரிசு இரண்டாம் பரிசு அகேஷ், இரண்டாம் பரிசு அகேஷ். ஆண்களுக்கான ஓட்டு போட்டியில் முதல் சுற்று அன்பு அண்ணன் சலீம் அவர்களுக்கு விழா குழு சார்பாக நன்றி பாராட்டுகிறோம். மிக்க நன்றி அன்பு சலீம் அவர்களே. சிறிய தவறு நடைபெற்று விட்டது, அதன் அர்த்தத்தை தெரிவித்துக் கொண்டு பரிசு அளிக்கிறார். அரசல் அரசல் ஆமா ஓட்ட போட்டிதான். முதல் பரிசு பைஸ் வாங்க, இப்படி வாங்க. அரசல் அப்ரான் பைஸ் வாங்க. ஆமா இரண்டாம் பரிசு அப்ரான், முகமது அப்ரான். அப்ரான் வாங்கி போயிட்டானா? இவன் வந்து பைஸ் ஆமா. அடுத்தபடியாக முறுக்கு திங்கும் போட்டி முதல் பரிசு முகமது அப்ரான். முகமது அப்ரான் வாங்க மேல. இரண்டாம் பரிசு பாய்ஸ் அகமது. பாய்ஸ் அகமது. அடுத்து ஓட்ட போட்டி ஆண்களுக்கான பிரிவு முதல் பரிசு பாரிஸ், முதல் பரிசு பாரிஸ். இரண்டாம் பரிசு சல்மான். போட்டியில் முதல் பரிசு முகமது, இரண்டாம் பரிசு ரபேஷ். முதல் பரிசு முகமது, இரண்டாம் பரிசு ரபேஷ். முகமது பரிதான அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. எமது பிலால் அவர்களின் மகன் அசல் அவருக்கு பரிசு. பிள்ளைக்கு செல்வங்களை நான் இப்போது அழைக்கிறேன். சீக்கிரமா வாங்க, மழை வர மாதிரி இருக்கு. ஓகே, மிக்க நன்றி ஆஜி பரக்கத் அலி அவர்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.
அன்புக்குரிய நம்ம செயலாளர் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். அடுத்து இப்பொழுது வாங்கக்கூடிய மாணவ மாணவிகள் முதலாம் பரிசு வாங்கிக் கொள்கிறார்கள். எமது நீசல் ஜும்மா பள்ளியில் 5 ஆண்டுகள் இமாமாக சீரோடும் சிறப்போடும் பணியாற்றிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கண்ணியத்திற்குரிய ஜனாப் முகமது அனீஸ் முனீரி அவர்களை பாராட்டி எமது 14ஆம் ஆண்டு ஒன்று கூடல் விழாக்குழு தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாம ஜனாப் சதகத்துல்லா அவர்கள் இமாம் அவர்களுக்கு இந்த கேடயத்தை பரிசாக வழங்குவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். தற்பொழுது எமது இந்த 14ஆம் ஆண்டு ஒன்று கூடல் விழாவில் போட்டி நடுவர்களுக்கு நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். கூடல் எனும் ஒற்றுமை தின விழாவில் கேடயம் வழங்கப்படுகிறது. இப்பரிசினை வழங்க பிலால் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இப்பரிசினை வழங்க மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய ஜனாப் சித்திக் அவர்களை அழைக்கிறோம். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து முபல்லிகா மாணவி மற்றும் ஜனாப் தாவூது பேப்பர் மாதா அவர்களையும் மற்றும் முன்னாள் செயலாளர் ஜனாப் ஜாகிர் ஹுசேன் அவர்களையும் மற்றும் கபீப் சுல்தான் அவர்களையும் ரஹ்மத்துல்லா அப்துல் மஜீத் அவர்களையும் விழா குழுவின் சார்பாக மேடைக்கு அழைக்கிறோம். காதர் சுல்தான், தாவூத், ஜாகிர் ஹுசேன், கபீப் சுல்தான், ரஹ்மத்துல்லா அப்துல் மஜீத் தயவு செய்து மேடைக்கு வரவும். மாணவர்களுக்கான மதரசா மாணவ மாணவிகளுக்கான நடந்த போட்டியின் மீதமுள்ள பரிசுகளை நமது இமாம் அவர்கள் வழங்குவார்கள். பின்னர் வழங்கப்படும் பரிசுகள் முதலாம் ஆண்டு முபல்லிகா மாணவி பிரேம்னிசா கணவர் பெயர் ராஜா ஹுசேன் அவர்களை பரிசுகள் வழங்க மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். பிரேம்னிசா ஹபீபா ராணி அப்துல் ரஹ்மான் வாங்க. அடுத்தபடியாக ஹபீபா ராணி வாங்க. ஹபீபா ராணி பரிசு கொடுங்க. கணவர் பெயர் அப்துல் ரஹ்மான். அடுத்தபடியாக தீனியாத் கிளாஸ் தாஜ் நிசா கணவர் பெயர் அஸ்கர் இலாஹி.
தாஜ் நிசா கணவர் பெயர் அஸ்கர் இலாகி வாங்க. அடுத்தபடியாக ஐநூல் பசரியா கணவர் பெயர் சிக்கந்தர். அடுத்தபடியாக ஆயிஷா பேகம் கணவர் பெயர் அப்துல் கரீம். போட்டிகளுக்கான பரிசுகளை வழங்கி சிறப்பித்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஜனாப் காதர் சுல்தான் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஆயிஷா பேகம் கணவர் பெயர் அப்துல் கரீம் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக பேசிக் இஸ்லாமிக் சயின்ஸ் கிளாஸில் பயின்று வரும் மைமூன் ஐசா கணவர் பெயர் ஷாஜஹான். அடுத்தபடியாக ஹதிஜா பிவி கணவர் பெயர் உமர். ஹதிஜா பிவி கணவர் பெயர் உமர். அடுத்தபடியாக ஜீனத் கணவர் பெயர் அய்யூப் கான். அன்பு அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். அஸ்ஸலாம். கிளாஸில் பரிசு பெறும் மாணவி அடுத்தபடியாக வஜீகா கணவர் பெயர் ஹக்கீம். வஜீகா கணவர் பெயர் ஹக்கீம். பேசிக் இஸ்லாமிக் சயின்ஸ் கிளாஸில் பரிசு பெறும் சைரா பானு கணவர் பெயர் அபூபக்கர். ஓகே, அன்பு அண்ணன் ஜாவத் அவர்களுக்கு நமது விழாவின் சார்பாக நன்றி பாராட்டுகிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்த பரிசுகளை வழங்க பேசிக் இஸ்லாமிக் சயின்ஸ் கிளாஸில் பயின்று பரிசு பெறும் ஜன்னத் அவர்கள் கணவர் பெயர் ராசிக். போட்டிகளுக்கான பரிசுகளை வழங்க மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஜனாப் ஹபீப் சுல்தான் அவர்களை அழைக்கிறோம். பேராசிரியர் ஹபீப் சுல்தான் அவர்கள் இப்பொழுது மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை ஏற்று வருகிறார். அடுத்த பேருக்கு கூப்பிடுங்க. அடுத்த கணவர் பெயர் அப்துல் மாலிக். ஜெனிஃபர் கணவர் பெயர் அப்துல் மாலிக். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கட்டா. லமியா கணவர் பெயர் யாசர் அரஃபத். லமியா கணவர் பெயர் யாசர் அரஃபத். சீக்கிரம் வாங்கம்மா. லமியா கணவர் பெயர் யாசர் அரஃபத். சரி, சந்தோஷம். அடுத்தபடியாக போட்டிகளுக்கான பரிசுகளை வழங்க ரஹ்மத்துல்லா அப்துல் மஜீத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கிஸ்வர் கணவர் பெயர் முகமது அலி ஜின்னா. கிஸ்வர் கணவர் பெயர் முகமது அலி ஜின்னா. அடுத்து லுகா அல்சிஃபா. லுகா அல்ஜா. அமீர் முன்னாள் தலைவர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக ஆரிபு அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து நடைபெற உள்ள போட்டிகளுக்கான பரிசுகளை வழங்க மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஜனாப் சாகுல் ஹமீத் அவர்களையும் மற்றும் ஜனாப் அமீர் முன்னாள் தலைவர் அவர்களையும் மற்றும் ஆரிபு அவர்களையும் அஜீஸ்
அடுத்தபடியாக சபிரா ஜாஸ்மின் கணவர் பெயர் அப்துல் லத்தீப். சபிரா ஜாஸ்மின் கணவர் பெயர் அப்துல் லத்தீப். எமது அழைப்பை ஏற்று மாணவியருக்கு பரிசுகளை வழங்கிய ஜனாப் நீராவி புகழ் சையது இப்ராஹிம் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அடுத்தபடியாக போட்டிக்கான பரிசுகளை வழங்க ஆரிஃப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மீசல் பள்ளிவாசலின் தலைமை இமாம் மௌலானா ஹாஃபிஸ் அனீஸ் முனீரி அவர்களை அன்போடு மீண்டும் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன், மௌலானா ஹாஃபிஸ் அனீஸ் முனீரி ஃபாசிலி மீசல் தலைமை இமாம் அவர்களை மீண்டும் ஒருமுறை தலைமை ஆலிமா இளையாமுடைய யாஸ்மின் ஆலிமா அவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்தபடியாக துணை ஆலிமா இளையாமுடைய தாஜ்நிசா ஆலிமா அவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். இப்படியெல்லாம் செதுக்கி வைக்கிறார்கள் என்று தாங்கள் கண்குளிர கண்டீர்கள். அவர்கள் செதுக்கலில் அவர்கள் திறமை மிக்க அழகிய முறையில் மேடையில் அவர்கள் செயல்பாடுகளை ஓடி காமித்தார்கள், அடி சொன்னார்கள், மனநம் செய்த மாணவிகளை நாம் கண்டோம். ஆலிம் அவர்களை அவர்களின் பொறுமையையும் திறமையையும் கருதி அவர்களை கௌரவிக்கும் வகையில் நமது விழா குழுவில் இருந்து அவர்களுக்கு ஒரு சிறிய, அது பெருசெல்லாம் கிடையாது, ஒரு சிறிய பணம் குளிர வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அன்பளிப்பு நாம் கொடுக்கிறோம். உங்கள் முன் நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். எனது அன்பு மருமகன் டத்து அலிஜினா அவர்கள் அதை ஏற்று வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். சின்ன ஒரு அறிமுகம். இப்பொழுது உங்களுக்கு முன்னாடி வந்து தொகுப்பாளராக இருக்கக்கூடிய இந்த தௌஃபிக் ராஜா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பற்றி ஒரு சின்ன அறிமுகம். அவங்க யாரும் ரொம்ப பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க யாரும் இல்லை, நம்ம சவுக்கத்திலி மச்சான், அதாவது ஸ்ரீபிராம் சொல்லுவாங்கல்ல, சவுக்கத்திலி மச்சானோட மகனார் கீழக்கரையில் இருக்கிறார். அவர் தான் உங்களுடைய தொகுப்பாளர். ரொம்ப அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். தற்பொழுது நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளின் பாராட்டு வெற்றி சான்றிதழ் வரக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் 10th 10ஆம் வகுப்பு 2024ஆம் ஆண்டில் வெற்றி பெற்ற அந்த மாணவிகள் மாணவ மாணவிகளை தற்போது கூறப்படுகிறது. தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த 14ஆம் ஆண்டு ஒன்று கூடலிலும் ஒற்றுமை விழாவில் 2024ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கப்பட இருக்கிறது. அல்லாஹ்வின் கிருபையால் எமது பிள்ளைகள் மார்க்க கல்வியில் மட்டுமின்றி வாழ்க்கை கல்வியிலும் இந்த உலக கல்வியிலும் வெற்றி பெற்று மென்மேலும் சிறந்த விளங்க வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு தற்பொழுது 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவி எஸ் ரிஸ்லியா பர்வீன் டாக்டர் ஆஃப் சையது சதுர்தீன் அண்ட் மும்தாஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜனாப் சையது சதுர்தீன் மும்தாஜ் அவர்களின் மகள் ரிஸ்லியா பர்வீன் அவர்களை பரிசு வாங்க வரும்படி மிக மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.
வகுப்பு 10ஆம் வகுப்பு மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய ஜனாப் சையது சதுரதீன் மும்தாஜ் அவர்களின் மகள் ரிஸ்லியா பர்வீன் அவர்களுக்கும் மற்றும் அகமது அல் அமீன் ஏ மாஜிதா அவர்களின் மகள் பௌசானா அவர்களுக்கும் அடுத்தபடியாக பௌஜானா அடுத்தபடியாக முகமது இஸ்மாயில் அம்சத் தாசா பாத்திமா பேகம் அவர்களின் மகன் முகமது இஸ்மாயில் அடுத்தபடியாக முகமது ஆசிப் ரஹ்மான் சையத் இப்ராஹிம் கனி சகிலா பானு அவர்களின் மகன் முகமது ஆசிப் ரஹ்மான் பரிசை பெறுகிறார்கள். அடுத்தபடியாக ரொக்க பரிசுடன் தனது பரிசு பொருளை வழங்கி கௌரவிக்கிறார்கள். அடுத்தபடியாக முகமது ரஹமத்துல்லா ஆசிபி இஸ்வானா பாத்திமா அவர்களின் மகள் ரையானா அவர்கள் 446 மதிப்பெண்கள் பெற்று அவரை தேர்ச்சி பெற்றவர் 100க்கு 89.2%, 89% வந்திருக்காங்க. பத்தாம் பரிசு முதல் பரிசு கண்ணாப் இஸ்மாயில் சபானா. ஆண்டு 11ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற எனது மாணவ கண்ணுகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்க இருக்கிறார்கள். இஷாவின் இகாமத்து நேரம் 9 மணியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது நேரம் காலத்தின் கருதி தாமதமாகுவதால் இன்ஷா அல்லாஹ் இந்த விழாவின் இறுதியில் இஷா தொழுகை நடைபெறும். டைம் குறிப்பிடப்படாமல் இருப்பதால் சையத் அலி பாத்திமா கசாரி அவர்களின் மகள் ஆசிபா ரோஸ் பதினொன்றாம் ஆண்டில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆசிப் ஃபாரூக், டாக்டர் ஆஃப் கசாலி சையத் அலி பாத்திமா. அடுத்ததாக ரைஹானா பர்வீன், டாக்டர் ஆஃப் இமாம் அலி மெஹராஜ் பாகம், முகமது ரிஸ்வான் அலி, முகமது அஸ்மி பெற்றுக் கொள்கின்றார். இப்பொழுது அடுத்த முகமது ஆசிப். நான் சொல்ற லிஸ்ட் பிரகாரம் வந்துகிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் லைனா சொல்லிடுறேன். ஒன்னா சொன்ன லேட்டா கேட்டிருக்கேன். முகமது ஆசிப் வாங்க. அடுத்தபடியாக முகமது ரிஸ்வான் அலி, தஸ்னீம் இல்ஃபாயா, முகமது ஆசிப் சன்னாப் ரஹமத்துல்லா சைலத் பேகம் பரிசையை பெற்றுக் கொள்கிறார். முகமது ரிஸ்வான் அலி, சன்னாப் சிக்கந்தர் அண்ட் ரபிதா பேகம் நம்முடைய 14ஆம் ஆண்டு விழா குழுவின் உறுப்பினராக நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கும் சிக்கந்தருடைய மகனார். அடுத்தபடியாக தஸ்னீம் ரிஃபாயா, டாக்டர் ஆஃப் அன்சாரி ரசியா ராணி. தஸ்னீம் ரிஃபாயா வந்து பெற்றுக் கொள்ளவும். டாக்டர் ஆஃப் அன்சாரி ரசியா ராணி. அடுத்த நூருல் மதன் மீரா சன்னாப் முகமது இத்ரீஸ். சன்னாப் முகமது இத்ரீஸ் செய்தா மன்னடி சென்னை. ரஸ்மியா, டாக்டர் ஆஃப் காதர் மசான் அண்ட் சையத் ராபியா. ரஸ்மியா அபுதார் அவர்கள் தங்கச்சி மகள். ஓகே. அடுத்தபடியாக நுஸ்கா, டாக்டர் ஆஃப் அப்துல் ரஃபீக் அண்ட் பனாசிர். கொள்வார்கள். அடுத்ததாக ஆசிர் அகமது சன் ஆஃப் அஜ்மல் கான் அண்ட் ரபிதா பர்வீன்.
சலீம் கான் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். எடுத்திருக்கிறாரு ஹாஜி அப்சல். இவர் யாரால சொன்னோம்னா தமிழ்நாட்டு லெவல்ல பார்த்தோம்னா சிபிஎஸ்சில வந்து 475வது நபரை வந்து வெற்றி பண்ணி தேர்ச்சி பண்ணிருக்காரு. தற்காலம் பெங்களூர்ல விஐடியோட பெரிய ஒரு நல்ல ஒரு காலேஜில் பிடெக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய பரிசை அவருடைய தகப்பனார் வராதின் காரணத்தால் அவருடைய சிபாரிசாக 100 மாவட்ட முன்னாள் செயலாளர் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இதை மறைவிழா அவர்கள் வைப்பார்கள். இதற்கு ரொக்க தொகையாக மேலும் 3000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. பரிசும் கொடுக்கப்படுகிறது. 100 மாவட்ட அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்ததாக இரண்டாம் பரிசை மர்மன் வாழ்த்துக்கள் 3.4% பெற்றுள்ளார். இவருக்கு அணுவிஞ்ஞான இந்திய முன்னாள் ஜனாதிபதி விருது டாக்டர் அப்துல் கலாம் விருது கொடுக்கப்படுகிறது. சித்திக்குடைய இந்த விருதை செய்திகள் அவர்கள் கொடுப்பார்கள். சித்திக் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அல் ஜசீரா சிபிஎஸ்ல செகண்ட் பிரைஸ். அவருக்கு 2000 ரூபாய் ரொக்கத்தொகை போட்டு கொடுக்கும். சென்னை ரொக்கத்தொகை 1000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. மேலும் பரிசுகள் கொடுக்கப்படுகிறது. அடுத்தபடியாக 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் கொடுக்கப்படுகிறது. அஸ்ரினா சஹானி நெல்முதீன் 12ஆம் கிளாஸ் வெற்றி பெற்றவர். அடுத்ததாக தல்சியா பேகம் டாக்டர் ஆஃப் சையத் ஹுசைன் விழாக்குழு உறுப்பினர் மற்றும் சென்னை துணை தலைவர். அடுத்ததாக எஸ் அஸ்மத் ரோஜா டாக்டர் ஆஃப் சையத் இப்ராஹிம் கனி சகிலா பானு. அஸ்மத் ரோஜா டாக்டர் ஆஃப் சையத் இப்ராஹிம் கனி சகிலா பானு. அடுத்த சுல்தானா ஜாஸ்மின் டாக்டர் ஆஃப் சர்வதேஸ் ஃபரீதா அம்சத் பிரவீன். சுல்தானா அஸ்மத் ரோஜா டாக்டர் ஆஃப் சையத் இப்ராஹிம் கனி. சுல்தானா ஜாஸ்மின் அவங்க டாக்டர். ஓகே மாஷாஅல்லாஹ். அடுத்தபடியாக முகமது ஷாஜஹான் சன்னாப் பைரம் கான் ஹைரி நிசா. முகமது ஷாஜஹான் சன்னாப் பைரம் கான் ஹைரி நிசா கிராண்ட் ஃபாதர் மர்ஹூம் ஷாஜஹான். அடுத்ததாக எஸ் ரணியா டாக்டர் ஆஃப் சையத் அபு தாஹிர். எஸ் ரணியா டாக்டர் ஆஃப் சையத் விழாக்குழு பொருளாளர் பெற்றுக்கொண்டார். அடுத்ததாக ஷமீர் அகமது சன்னாப் சையத் இப்ராஹிம் ஜமீல் பர்கி. எஸ் சையத் அகமது சன்னாப் சையத் அபு தாஹிர் அண்ட் ஜமீல் பர்கி. அடுத்ததாக இர்ஃபானா பேகம் டாக்டர் அப்ஜத் பாஷா பாத்திமா பேகம். ஷமீர் அகமது அடுத்ததாக இர்ஃபானா பேகம் டாக்டர் அப்ஜத் பாஷா கே பாத்திமா பேகம். இத்துடன் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் முடிக்கப்படுகின்றது. இர்ஃபானா பேகம், அம்ஜத் பாஷா, ஹலிஃபா ஹைதர் அலி வந்து வாங்கி போயிருங்க. அடுத்ததாக அவர்களின் பெரிய தகப்பனார் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய மாமே சிக்கந்தர் அவர்கள் பரிசை பெற்றுச் செல்வார்கள். அடுத்தபடியாக முபல்லிகா பட்டம் பெற்ற மாணவி ஆலிமா கே தஸ்ரீம் நூர்ஜஹான் அவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. எம் முதுகுதீன் ஆமினா பீவி அவர்களின் மகள் ஆலிமா கே தஸ்ரீம் நூர்ஜஹான் முபல்லிகா அவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சையது மீரா கனி அவர்களின் புதல்வி ஆலிமா எஸ் பர்வீன் நிசா முஅல்லமா பிஎஸ்சி அவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது.
ஆமா. அடுத்தபடியாக 2024ஆம் ஆண்டு இளநிலை பட்டம் பெற்ற மாணவ மாணவிகள் முகமது கபீர் அதிமா பானு அவர்களின் புதல்வி பாத்திமா ரிப்தா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முகமது கபீர் பாத்திமா ரிப்தா. அஸ்ஸலாமு அலைக்கும். முபல்லிக் ஆலிமாவுடைய 2 பருவி ஓடிக்கிறது மக்கள் பரிசு பெற்றதற்காக இன்னும் ஐசிய கொடுக்கிறவர்களுக்காக காத்திருக்கிறது. அதை தொடர்ந்து தங்க மலை கொடியிடம் இருக்கிறது. அப்சியா பேகம் முபல்லிகா இவங்க வந்து கும்பகோணம் அன்னை காலேஜ் படிக்கிறாங்க. அதாவது ஓதி முடிச்சவங்க இவங்க வந்து டிபிடி பிசியோதெரபி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க 4th இயரா. அதாவது ஓதலோடு சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். வருங்காலத்தில் பிள்ளைங்களை வந்து படிப்பை மட்டும் இல்லாமல் மார்க்கெட்லையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரியப்படுத்தி போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாகிரா பானு அவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சாகிரா பானு வாங்கம்மா மேடைக்கு. தசிலத் பேகம் அவர்களின் புதல்வி ரோஷன் ஹமீதா பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி அவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ரோஷன் ஹமீதா பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி மாணவி ரோஷன் ஹமீதா. ரோஷன் ஹமீதா பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி. எங்களது அழைப்பை ஏற்று பரிசு வழங்கி கௌரவித்த அடுத்தபடியாக அப்துல் ரஹ்மான் அண்ட் பிர்தௌஸ் பசீரா பர்ஹான் எம்பில் அவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. பசீரா பர்ஹான் டாக்டர் விசாரணை அதற்கு பகரமாக பார்மனை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். விசாரணை இருந்தால் வாங்க, விசாரணை பெற்றா இல்லைன்னா பார்மனை வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிருக்க செட்டிங்க. அடுத்தபடியாக 2024ஆம் ஆண்டு மாணவ மாணவியருக்கு பரிசு வழங்கப்பட இருக்கிறது. முதலாவதாக ஆஃபிக் ரஹ்மான் அவர்கள் என் கராத்தே ஆரஞ்சு பெல்ட் பெற்ற ஹபீபுல்லா சஃபானா பிர்தௌஸ் அவர்களின் புதல்வர் ஆஃபிக் ரஹ்மான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சரி இல்லையா வாங்கிடுங்க. ஜோனல் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் வெற்றி பெற்ற முகமது ஆசிபி ரிஸ்வானா பாத்திமா அவர்களின் புதல்வி ரைஹானா. அடுத்து முகமது அலி அவர்களை சாலை கேட்கிறேன். அவர்களின் மனைவியார் ஆலிமா அவர்களுக்கு தற்பொழுது பரிசு வழங்கப்படுகிறது. அது பரிசு கொடுப்பவர் மதிப்பிற்குரிய முகமது அலி அவர்கள் ஆலிமா அவர்களுக்கு பரிசு கொடுப்பார்கள். ஓகே, ஜஸாக்கல்லா கத்தீரா. அஸ்ஸலாமு அலைக்கும். அவர் நன்றி. கபடி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்கள் வாரிஸ், ஆசிப் இருக்கீங்களா? ஆசிப் இருக்கீங்களா? அப்சல் இருக்கீங்களா? சொல்லுங்க, இருக்கீங்க.
நில்லுங்க நில்லுங்க கேமரால கொஞ்சம் நில்லுங்க அப்படியே மேல கொடுங்க போட்டு அப்படியே எல்லாரும் ஒண்ணா சரி வரிசை நில்லுங்க இதாங்க அடுத்து பசிதான் கொஞ்சம் போட்டுங்க சீக்கிரம் வழக்கு மரம் ஏறும் போட்டியில் முதல் பரிசு பெற்ற ஷேக் அப்துல்லா அவர்களின் அணியினர் அதீம் சீனி ஆசிக் சமீர் அப்சல் மற்றும் ஷேக் அப்துல்லா வரிசை நிலுங்க கபடி போட்டியில பச்சை பிள்ளைலாம் வரிசை வாங்கிட்டு போயிடுச்சு நீங்க நில்லுங்க வரிசையா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அடுத்தபடியாக இரண்டாம் பரிசு பெறும் அணியினர் ஷேக் முகமது அசாருதீன் அகமது ரபி பாரிஸ் சமீம் அண்ட் யாசர் நில்லுங்க பையனா நில்லுங்க அக்கா இங்க வா நில்லு கேமரால அங்க வீடியோ நில்லுங்க வீடியோல வாங்க வீடியோ பாருங்க நானு வீடியோ பாருங்க உள்ள போங்க கவன புரிய அங்க வீடியோ பாருங்க சூப்பர் ஓகே அடுத்தபடியாக சமீம் யாசர் அடுத்தபடியாக மூன்றாம் பரிசு பெறும் அணியினர் ராஜா ஃபாரூக் அமீன் ரஹ்மான் வாங்க வாங்க எங்க அடுத்த டீமா காணா ராஜா ஃபாரூக் அமீன் ரஹ்மான் அஸ்லான் சாகுல் சல்மான் எல்லாரும் வாங்க எப்ப அந்த மூன்றாம் டீம் காணாம தேர்ட் பிளேஸ் எங்க ராஜா ஃபாரூக் அமீன் யாரும் வாங்க முதல் கேள்வி பெண்களுக்கான கேள்வி வழக்குகள் என்றால் யார் இதான் கேள்வி பெண்களுக்கான கேள்வி வழக்குகள் என்றால் யார் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வழக்குகள் வழக்கால் அல்லாஹ்வின் வானவர்கள் அவர்கள் யாராலும் பெறவும் இல்லை யாராலும் படைக்கவும் இல்லை அவர்கள் ஒரு நாள் படைக்கப்பட்டவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு மைக்க பின்னாடி கொண்டு போங்கப்பா ரெண்டு மைக்க முன்னாடி நிக்கிற ஒரு மைக்க பின்னாடி கொண்டு போங்க வழக்குகள் இதனால் படைக்கப்பட்டார்கள் ஆண்கள் பெண்கள் என்று கூறுகிறார் கேள்வி அது அல்ல வழக்குகள் என்றால் யார் வழக்குகள் என்றால் யார் என்பது மட்டுமே கேள்வி அதற்கான பதிலை மட்டும் கூறவும் வழக்குகள் ஆண்களும் இல்லை பெண்களும் இல்லை அறிஞர்கள் அவர்கள் வழக்குகள் இறைவனால் படைக்கப்பட்ட தூய்மையான படைப்புகள் அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டார்கள் பரிசுத்தமான படைப்புகள் மறுபடியும் சொல்லுங்க மாணவர்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்க வந்து பதிலே நீங்க வரல கேளுங்க சொல்லுங்க வழக்குகள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சிறந்த படைப்புகள் அவைகள்
கரெக்ட் கரெக்ட். சரியான கேள்வி, சரியான பதில். பரிசை வழங்கி பாருங்க. பார்த்த பரிசு அனுப்பிடுங்க. முதல் கேள்வி பெண்களுக்கு. பெண்கள் சரியாக போயிட்டார்கள். இப்போது ஆண்களுக்கான கேள்வி. அல்லாஹ்வை பற்றி சரியாக கவனிக்கவும். அல்லாஹ்வை பற்றி குர்ஆன் என்ன கூறுகிறது? அல்லாஹ்வை பற்றி குர்ஆன் என்ன கூறுகிறது? ஆண்கள் பக்கம் போகட்டும். ஆண்களுக்கான கேள்வி. ஆண்கள் யாரும் கொண்டு வரலையா? பெண்கள் பக்கத்தை கொடுங்க, பெண்கள் பக்கத்தை கொடுங்க. தாமதம் ஆகக்கூடாது. அல்லாஹ் சமது நம் எளிது வளர்ந்து வளரைய கொள்ளது அகது. அதை தமிழில் மொழிபெயர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் அவனை யாரையும் பரவியம் அவனை யாரையும் சிறப்பதில்லை. அவன் யாரையும் படிப்பதில்லை. அவன் எதையும் தேவையற்றவன். ஓகே, அது இப்போது சொன்ன மாதிரி நிச்சயமாக உங்கள் நாயன் அல்லாஹ் ஒரே ஒரு நாயனாகும். அப்படியா? இந்த மாற்று கருத்தா? சீக்கிரம் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. அல்லாஹ்வை பற்றி குர்ஆன் என்ன கூறுகிறது? அல்லாஹ் பற்றி குர்ஆன் ஷரீஃப் என்ன கூறுகிறது? சீக்கிரமா சொல்லுங்க. நேராது. அல்லாஹ் ஒருவர். ஓகே, முடிஞ்சு. அப்படியே அவர் படிச்சுங்கப்பா. பரிசை கொடுங்க பாருங்க. அழகிய திருப்பெயர்கள் எத்தனை? மூன்றாவது எரிங்க. மாஷா அல்லாஹ். கண்கொள்ளா காட்சி. காட்சி வாருங்க. முன்னாடி கேள்வி முன்பதி ஆளே தெரியல, மைக்கு தெரியல. 99. ரொம்ப லேசான கேள்விதான். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பிள்ளைகள் உண்டா? இருக்கும். இனிமே வரக்கூடிய வேலைகள்ல மச்சான் வந்து சூப்பரா பண்ணுவாங்க. இல்ல இல்ல ஆமா, இன்னொரு வேலை கேட்டா கேள்வியை மாத்துங்க. கேள்வியை மாத்துங்க. கேள்வியை மாத்துங்க. தயவுசெய்து மன்னிக்கவும். கேள்வியை மாத்துகிறேன். மரியாதைக்குரிய மாமா அவர்களுக்கு கொஞ்சம் கடினமான கேள்வியை கேளுங்க. பின்னாடி பின்னாடி பின்வரிசையில் உள்ள ஒரு மைக்கை பின்னாடி கொண்டு போங்கப்பா. இப்ப அழகான ஒரு கேள்வி. ஆனா இதுவும் லேசான கேள்வி தான் உங்களுக்கு. ஏன்னா நீங்க எல்லாம் மார்க்க மேலேயா இருக்கீங்க. ஓகே, பெண்கள் பாய் சொல்லி இந்த கேள்வி ஆண்களுக்கு போகும். மலக்குகளுடைய நல்லா கவனிக்கணும். மலக்குகளுடைய வேலை என்ன? இலங்கமான கேள்வி, லேசான கேள்வி தான். என்னாச்சு? கையை உயர்த்தி எழுந்து மைக்கை வாங்கி அழகாக சொல்லணும். பண்ணுங்க. பரிசு உங்கள் இடத்துக்கு உங்களை நாடி தேடி வரும். அதே மைக்கு எங்க இருக்கு? கொடுங்க, இங்க கொடுங்க. ஆனா இந்த கேள்வியில பரிசையை பார்த்திருப்பீங்க. அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றுவது. இப்பொழுது அந்த கேள்வி நிறைவேற்றுவது. அல்லாஹ்வின் தேவைகளை நிறைவேற்றுபவர்கள். அல்லாஹ் தேவையற்றவன் என்பது மனிதனுக்குரிய சகோதரி அவருக்கு தெரியாதா? அல்லாஹ்வின் கட்டளையை அல்லாஹ் தேவையற்றவன். உணர்ச்சி கேன்சர். சரியான பதில் தான். ஆனா ரொம்ப லேட்டு. எல்லாம் பரவாயில்ல. நம்ம எல்லா படிச்சிருக்கேன்.
அதாவது வந்து அம்மா பெண்கள்கிட்ட ஒரு தடவை கேட்போம், தவறா இருந்துச்சுன்னா இந்த கேள்வி ஆண்கள் பக்கம் போகும், அப்புறம் பெண்கள் பக்கத்து வரும். ஒரே டைம் தான், ஒரே டைம், ஒரே டைம். தயவு செய்து அம்மா முதல்ல கரெக்டா தான் பதில் சொன்னுச்சு. முதல்ல அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுறதுன்னு பதில் சொன்னுச்சு. அப்ப அது சரியான விடைதான். 24 மணி நேரமும் நபி மலக்களை தொழுது கொள்வது அல்லாஹ்வுடைய மலக்களின் கட்டளை நிறைவேற்றுறது சரி செய்வதுதான் சரியான விடை. இங்க பாருங்க, சரியாக புரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, அடுத்தபடியாக இந்த மேடை விவாத மேடை அல்ல, புரிந்து கொள்ளும். பரிசு வாங்கினவர்கள் அடுத்தவங்களுக்கு மற்றவர்களுக்கு விட்டு கொடுங்க, அப்படின்னா எல்லாரும் பரிசு கிடைக்கும். இப்போதான் அந்த கேள்வி நான் வந்து ஆன்லைன் கேள்வியை மாற்றுங்க. வழக்குகளின் எண்ணிக்கையை கூற முடியுமா? வழக்குகளை அவர்களுக்கு ஒரு பரிசுகளை வழங்குங்கள். பரிசு மலை கொட்டட்டும். இப்பொழுது பெண்களுக்கு பரிசு கேட்கிறேன். ஏற்கனவே பரிசு வாங்கினவங்க பெண்களுக்கு முன்னாடி ஓகே முன்னாடி வாங்க. அப்படியே இங்க பரிசா வாங்க. கேள்வி வழக்குகளின் நன்றாக கவனிக்கணும். வழக்குகளின் தலைவர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டேன். முன்னாள் அப்படியே இருக்கு, அமைதியா இருக்கு. முன்னாள் ஒரு வாய்ப்பு கொடுங்க சொன்னேன். முன்னாடி சரி, அவர் பரிசை கொடுங்க சீக்கிரம். மாமன் வானவர் ஈரியை என்ன? ஆண்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். வானவர் மாமன் கொஞ்சம் கஷ்டமான கேள்வி கேளுங்க. பெண்களுக்கு இலகுவான லேசான கேள்விதான். சொர்க்கத்தின் அதிகாரியான மலக்கு யார்? சொர்க்கத்தின் பின்னாடி அதிகாரியான மலக்கு யார்? தெரியாது. ரில்வான் பரிசை கொடுங்க. பரிசை பார்த்து கொடுங்க. பரிசு சொல்லி பரிசு வாங்கினா காசு கொடுங்க. அதை கொஞ்சம் கவனமா இருங்க. முன்னாடி ஆண்களுக்கான கேள்வி. நரகத்தின் அதிகாரியான மலக்கு யார்? நரகத்தின் அதிகாரியான மலக்கு யார்? சொல்லுங்க. அப்படி சொல்லக்கூடாது, முழுமையாக சொல்லுங்க. சபாஸ். சிறந்த மாணவனுக்கு சிறந்த பரிசு அடையுங்கள். ஐயா ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை சுபூகள் அருளப்பட்டது? 10 சுபூகள். என்ன சொல்ற? ஐரின் ஆயிஷா. சபாஸ். அருமை, தங்கச்சி அருமையாக சொல்லி வச்சுப்பா. ஏய், பரிசு அள்ளி பிடிங்கப்பா. சரி, நபி பூர்வ அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். 50. ஃபர்ஸ்ட் யார் தூக்குறாங்களோ அவங்களுக்கு தான்மா. ஓகே, ஃபர்ஸ்ட் யார் தூக்குறீங்களோ அவங்களுக்கு தான். அருளப்பட்டது. அந்த ஒன்றும் புரியுதுனா இங்க மைக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க கரெக்டா. இப்போ உள்ள ஆண்களுக்கு நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட சுபூகள் எத்தனை? எத்தனை சுபூகள் அருளப்பட்டது? பெண்கள் இப்ப முன்னாடி பெண்கள் முன்னாடி முன்னாள் சொல்லிட்டாங்க. கேள்வியே கேட்கல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சரி, கேள்வி மாற்றப்பட்டது. சமூக
எந்த மொழியில் அருளப்பட்டது? இந்தியில் யாருக்கு அருளப்பட்டது? ஆண்களுக்கு. பின்னாடி 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 ஆண்களுக்கு. மைக் வாங்க, மைக் வாங்க. சபாஷ். எப்பா அந்த சிறந்த மனுஷ மாணவர்கள் பரிசு நன்றி புரியுங்கப்பா. பெண்கள் பின்னாடி, பெண்கள் பின்னாடி. மைக்கு வாங்காதீங்க, கிஃப்ட் வாங்கணும் யாரும் வாங்காதே, கையை தூக்காதீங்க. அதே மாதிரி முதல் சொன்னவங்க திருப்பி கையை தூக்காதீங்க, கையை செஞ்சு தூக்காதீங்க. ஓகே சரி, இப்போ வாங்க. நேரம் இருக்கு, பசிக்குது இருக்கு. குர்ஆனுக்குள்ள நல்லா கவனிக்கிற பெண்கள், குர்ஆனுக்குள்ள வேறு பெயர்கள் எத்தனை? நல்லா கவனிக்கிறோம். குர்ஆனுக்குள்ள வேறு பெயர்கள் எத்தனை? இந்த மாதிரி கஷ்டமா கேளுங்க, கை தூக்க மாட்டாங்க பாருங்க. இது ரொம்ப லேசான கல்வி. பின்னாடி 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 கொஞ்சம் குர்ஆனுக்குள்ள வேறு பெயர்கள். அந்த பொண்ணு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அல் ஷரீஃப், அல் ஃபுர்கான், அல் மஜீத். திரும்பி சொல்லுங்க. குர்ஆனுக்குள்ள கேள்வி நல்லா கவனிங்க. குர்ஆனுக்குள்ள வேறு பெயர்கள் எத்தனை? தப்பா ரைட்டா? தப்பா ரைட்டா? 35. தப்பா ரைட்டா? தப்பா ரைட்டா? அவ்வளவுதான். தவறு. முன்னாடி இப்ப சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், கேட்கிற கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், தயவு செய்து சட்டமோட கேள்வி வேண்டு ஓடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். அல் ஃபுர்கான், அல் பயான், ஆள் கிட்டாப். அல் ஃபுர்கான், அல் பயான், அல் கிதாப். சரியா? சரியா? சரியான விடை. சரி தவறு மட்டும் சொல்லுங்க. இப்ப ஆண்கள் சரி, அவங்க போய் சொல்லுங்க. சரி, பரிசு வாங்கிக்க. ஓகே. குர்ஆன் இப்ப பெண்களுக்கு. மாமா கொஞ்சம் வெயிட், கொஞ்சம் வெயிட். எத்தனை ஜுஸூகள் உள்ளது? அஸ்ஸலாமு அலைக்கும். 30 ஜுஸூகள். பரிசு வாங்கினவங்களா? பரிசு வாங்கினா அங்கிள் ஹாய். ஓகே, எனக்கு வேணும். அல்லாஹ் எனக்கு ஜன்னத்ல தருவான். வாங்கினே வாங்க. இங்கதான் அப்ப கேள்வி கேள்வி வாங்குறியா வாங்கலையா? அவ்வளவுதான். வாங்கிக்க. அருளப்பட்ட அதாவது தொடங்கிய ஆண்டு எது? ஆண்களுக்கு தெளிவா கேள்வி மாத்துங்க. என்ன சொல்றது? இல்ல கேள்வி மாத்துங்க. அவர் சொல்லி கொடுத்து சொல்லணும். முதல்ல அவர் சொல்லி பரிசு வாங்கிட்டாரு. கேள்வி சொல்லவா? கேள்வி மாத்துங்க. வேற கேள்வி ரொம்ப சொல்லுவாங்க. ஈஸியா போய் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நம்ம அட்டா இந்த தப்பே செய்யறேங்க, நம்மளா இன்னைக்கு பூமியில கஷ்டப்பட மாட்டோம். சரிங்களா? இப்ப கேள்வி தான். ஆழம் அலைவ செல்லாம் நல்லா கவனிங்க. அதுக்குள்ள கேட்கிறோம். கவிஞர் உங்ககிட்ட நீங்க என்ன தெரிஞ்சாரு? சும்மா அதானே பயங்கரமான அதாவது ஆழம் அலைவ செல்லாம் ஏன் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள்? அவன்
கஷ்டப்பட்ட ஒரு கண்ணியை சாப்பிட்டதுனால அண்ணா கோவப்பாறை வந்து தூக்கி பின்னாங்க கூட்டிட்டு எறியப்பட்டாங்க. ஆனால் மறுபடியும் நான் கூட்டவே இல்லையே கேள்வியை மறுபடியும் அவங்க உறுப்பினர்தாங்க உனக்கு பிரஜாவுடைய அன்னைக்கு வாங்கிட்டேன் வீட்டில் பாட்டு பண்ணி கதை சமர் சொல்லி வாங்கம்மா. சரி நல்லா இல்லை ஒரு போட்டினா போட்டி இதான் பாஸ்வேர்ட் செஞ்சு கூட சொல்லிடுறேன். ஓகே மாமா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சரி க்ளீன் பண்ணி சாப்பாடு சாப்பிடுவோம். சரி இதே மாமா ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டுங்க. மாமா ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டுங்க. எல்லாரும் உட்கார வச்சுட்டு கேள்வி கேட்போம். குழுக்கள் கேள்விலாம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டுங்க. 10 நிமிஷம் நிப்பாட்டுங்க. 10 நிமிஷம் நிப்பாட்டுங்க.